எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் இப்போ நாக் அவுட். ஆனா வந்து நம்மளுடைய ஐபிஎல் ஃபேவரட் ஐபிஎல் நாக் அவுட் வியூவர்ஸ் ரொம்ப நாள் முன்னாடியே சொன்னீங்க. ஸோ இப்போ நாங்கள் செய்கிறோம். ஃபாரின் பிளேயர்ஸ் டாப் யார் வந்து ஃபாரின் பிளேயர் இன் ஐபிஎல் நாக் அவுட், அதான் த பெஸ்ட் ஃபாரின் பிளேயர் இன் எவர் இன் ஐபிஎல், கோட் ஃபாரின் பிளேயர் ஆஃப் ஐபிஎல். இதுதான் வந்து நாக் அவுட்டு மட்டும் வந்து இப்போவே பயங்கரமாக கணக்கு போடுது. பார்ப்போம் என்னதுன்னு. முதலாளி லாக்குல் என்ன சொல்றீங்கன்னு நான் ஒரு இது போட்டு வச்சிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒன்லி ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ், இன்டர்நேஷனல் விட்டுருங்க. விட்டதெல்லாம் நம்ம கடைசியில் சொல்லுவோம், ஹானரபிள் மென்ஷன்ஸு அதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ரசல், ஆண்ட்ரே ரசல், ட்ரே ரஸ் த சிக்ஸ் ஹிட்டர் வர்சஸ் டேல்ஸ் ரசலுங்குது பாரு, யாருன்னே சொல்லாமலே ரசலுங்குது பாரு, வர்சஸ் டேல் ஸ்டெயின். ஐ மீன் ஐபிஎல்னா ரசல் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லலாமே. ஐ மீன் ஸ்டெயின் வந்து அந்த ஒரு சீசன் வந்து வேற லெவல் விளையாண்டாங்க. அந்த பயங்கரமா நிறைய ரொம்ப லோ டோட்டலா டிஃபெண்ட் பண்ணுவாங்க. வந்து பயங்கரமா டிஃபெண்ட் பண்ண சீசன் அது. பட் ஸ்டில் ரசல் வந்து இம்பாக்ட் வந்து வேற லெவல்ல. ரசல் இன்னும் விளையாடிட்டு இருக்காரு. ஒன் டவுன் வராரு. அன்னைக்கு முந்தானே ஒன் டவுன் வந்தாரு. அதான் ஐபிஎல் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஐ மீன் நம்ம ஒரு மேட்ச் போனோமே அட்டி, அந்த பழைய சிஎஸ்கே பெரிய தூண், அந்த தூண்ல எல்லாம் பிராவோ பால் வந்து அட்டி அடிச்சு இதாகி பறக்கும். அவ்வளோ ஒரு ஃபோர்ஸா வந்து அடிக்கும். அந்த தூண் வந்து இப்ப இருக்கிற பழைய பவலியன் டெரஸ் தான் அது. இப்ப இருக்க பவலியன் டெரஸும் தான் அது. அப்ப அங்க பெரிய தூண் இருக்கும் மறைக்கிற மாதிரி. பவலியன் டெரஸ்ல அதுல வந்து கேஎம்கே லோயர்னு இப்ப சொல்றது. அதுல வந்து அடிக்கும், அந்த தூண்ல அடிச்சு பறக்கும் அந்த பால். ஸோ அதனால மட்டும் ரசலுங்குது. லாகூல் என்ன ஸ்டெயின் கன்னா? இல்ல பிரதர், ஆண்ட்ரி ரசல் தான். முதலாளி நீங்களும் ரசல் தானா? ரசல் தான். ஏகபோகமா ரசல் ஜெயிச்சாச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டு. ஓகே, ஒரு சீசன் தானே, ஒரு சீசன் தான். பட் சேம் குவாலிட்டி பவுலர். ஆர்சிபிக்கு நல்லா தான் போட்டாரு. ஐபிஎல் பாக்குறப்ப நீங்க ரசல் வில் பி அன்டிஸ்பியூட்டட். ஜெயிச்சாச்சுரா ரசல் ரொம்ப லாங் இந்த டோர்னமெண்ட் பேட்டிங் மட்டும் தான் பேசணும். ரசல் வந்து எத்தனை டெட் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுத்திருக்காரு, இம்பாக்ட் ஃபீல்டிங். ஐ மீன் ஐகான்ஸ் ஆஃப் ஐபிஎல் தான் வருது. அதாவது முட்டி வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டுல அடிபட்டு காலை புடிச்சிட்டு போவார். ஆனா இதை கட்டி இது பண்ணிட்டு இந்த தூள் பட விக்கிற மாதிரி ஒண்ணு இதுல கட்டிட்டு வந்துருவாரு திருப்பி. சோ அதனால ரசல் தான் போங்க. அடுத்த மேட்ச் ஃபாஃப் டு பிளேசி வர்சஸ் பிரெண்டன் மெக்குல்லம். ஐபிஎல் லைட் அப் பண்ணதே அவரு தான். லைட் பண்ணா பண்ணிட்டு 10 வச்சுட்டு போயிட்டாரு. மெக்கல்லம் சிஎஸ்கேக்கும் நிறைய அடிச்சிருக்காரு, மறந்துடாதீங்க. அந்த மெக்கல்லமுக்கும் நல்லா தான் பண்ணாரு. இன்னும் கொலை பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் வந்து டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸை வச்சு செஞ்சிட்டு இருக்காரு ஃபாஃப். ஐ மீன் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ்னு வச்சனா, ஐ மீன் இம்பாக்ட் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகம் மெக்கல்லம். பட் ஓவரால் வந்து கன்சிஸ்டண்டா ஃபாஃப் வந்து ரெண்டு டீமுக்கு டாப் ஸ்கோரர் இருந்தாரு. சிஎஸ்கேக்கும் வந்திருக்காரு, அவங்களுக்கும் 700 ரன் சீசன் அடிச்சிருக்காரு. ஆர்சிபிக்கும் அந்த பிளே ஆஃப் வரைக்கும் வந்தாங்க. அவுட் சே ஃபாஃப். ஓகே, அந்த 6 overs 100 மேட்ச் அடிச்சது மேட்ச் ரெய்னா அவர் ரெனோட் ஆக்கி விட்டாரு மெக்கல்லம். அதனால கிடையாது போங்க. எதெல்லாம் ஞாபகம் வச்சு வன்மத்தை காட்டுது பாருங்க. சரி, ஓகே, ஃபாஃப் தான்பா. அடுத்து மூணாவது மேட்சுக்கு முன்னாடி ஒரு சின்ன குவாலிஃபயர். ரஷீத் கான் வர்சஸ் முத்தையா முரளிதரன். 800 வர்சஸ் ரஷீத் கான். ஜஸ்ட் ஐபிஎல் வச்சா கண்டிப்பா ரஷீத் கான் தான். முத்தையா முரளிதரன் வந்து கடைசியில வந்து சில மேட்சஸ் நல்லா தான் விளையாடினாரு சிஎஸ்கேக்கு. அதுக்கப்புறம் ஆர்சிபிக்கு போய் ஒன்றும் பண்ணல. பட் அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல ஐபிஎல்ல. சோ ஐ வுட் சே ரஷீத் கான் ஆல்ரவுண்ட் பேக்கேஜா? என்ன லாகூல் அப்படியே ஃபீல் பண்றீங்க ரொம்ப? இதுக்கே ஃபீல் பண்றீங்க பாருங்க. 800 அப்படின்னு சொல்லுங்க. சரி, ஓகே. ரஷீத் கான் குவாலிஃபை ஆயிட்டு யாரோட அப்படின்னா மிச் ஸ்டார்க்கா ரஷீத் கானா? திருப்பி ரஷீத் கான் தான். கட்டடிக்கிறாரு, லீவ் போடுறாரு. அவர் இம்பாக்ட் வந்து சில மேட்சஸ்ல இருக்கும், நாட் கன்சிஸ்டன்ட் இன் ஆல் மேட்சஸ். அவர் இம்பாக்ட் பண்ணது எல்லாமே பெரிய அடிச்சதெல்லாம் பெரிய ஆள் தான். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் அந்த ஆர்சிபி சீசன் பயங்கரமா நிறைய விக்கெட் எடுத்தாரு, ஆனா போயிட்டாரு. வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ரஷீத் கான் ஸ்டில் ரொம்ப கம்மியான சீசன்ஸ், அதனால. ஓகே, அடுத்த ஒரு குவாலிஃபயர்ரா. என்னடா ஷேன் வான் அண்ட் கிறிஸ் லின்சானிட்டி இல்லையா? ஷேன் வான்
ஷேன் வான் தானா? ஃபர்ஸ்ட் ஷேன் வான் கேப்டனா கப்படிச்சிட்டாரு வந்து ஜெயிச்சு வேற கொடுத்தாருல. ஷேன் கீத் அப்படி வான். கோச், கேப்டன், கோச். ஷேன் வான் தான் பெருசா ரெண்டும் பெருசா எனக்கு ஞாபகம். இம்பாக்ட் வந்து ஐ மீன் ஷேன்வான் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் ஜெயிச்சது அதெல்லாம் வந்து அந்த டீமை வச்சு ஜெயிச்சது ஒரு பெரிய இதுதான். பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்வப்னில் அஸ்னோத்கர், நீரஜ் பட்டேல், திரிவேதி இவங்க எல்லாம் சித்தார்த் வந்து திரிவேதிலாம் வச்சு ஜெயிச்சாரு. யூசப் பத்தான், வாட்சன்லாம் வந்தாங்கல்ல. நான் யூசுப் தான் வாட்சன் ஜடேஜாலாம் விட்டுரு. லின்சானிட்டி கொடுத்தாருல. லின் வந்து ஆனா லின் வந்து நரேனும் அந்த லின் இது வந்து ரொம்ப இருந்துச்சு. பட் இருந்தாலும் ட்ரோஃபி ஜெயிச்சது தான் மேட்ரு. ஸோ ஐ வில் கோ வித் ஷேன்வான். ஷேன்வான் தான். இந்த இப்ப சொன்ன ட்ரோஃபி ஜெயிச்சதான் மேட்டர் அப்படிங்கிறது உனக்கு எதிராக பின்பு யூஸ் செய்யப்படும். இல்ல நான் அது யூஸ் பண்ணணும், அதுக்காக தான் இப்பயே சொல்றேன். சரி ஓகே. ஷேன் வான் ஜெயிச்சு உள்ள வந்திருக்காரு யாரோட அப்படின்னா லாசித் மலிங்கா. சரி இதுக்கு நீங்க மலிங்கா. எவ்வளவு தூரம் நம்ம தண்டப்படாம இருந்திருக்கலாம். மலிங்கா தானா? தி கிரேட் மலிங்கா. அதாவது எப்படி சிஎஸ்கே ஃபேன் வைத்தறிச்சல கொட்டினார் அந்த கடைசி பால் ஷார்துல் தாக்கூர் எல்பிடபிள்யூ ஆக்கி விட்டு. அதுல இருந்து ஒரு ஷார்துல் தாக்கூர் எனக்கு எந்த பெர்ஃபார்ம் பண்ணாலுமே பிடிக்காம போயிடுச்சு. மட்டும் தாக்கூர் மலிங்கா தானா? அதுதான் வந்து பீக். மலிங்கா தான். ஆனா பீக் மலிங்காவை தோனி வெளுத்து விட்டு நான் பாத்திருக்கேன் ஐபிஎல்ல. பிளஸ் அந்த இதுதானே பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கோம். நீங்க என்ன பேசுறீங்க? இன்னைக்கு என்ன உங்களுக்கு சாப்பிட வேணும்னா அது சொல்லுங்க. நான் நாளானைக்கு பிரியாணி சாப்பிடுவேன். வேணாம். சரி போ. சரிடா மலிங்கா ஜெயிச்சிட்டாரு பாப்போம். இந்த குவார்டர் முடிஞ்சது. இந்த குவார்டர்ல ஜெயிச்ச 4 பேர் யார் யாருன்னா ரசல், ஃபாஃப், ரஷீத் கான், மலிங்கா. ஓகே அடுத்த குவார்டருக்கு போறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் சுனில் நாராயண் வர்சஸ் கிளாசன். கிளாசன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அனுப்புறீங்களா? என்ன பண்றது? சுனில் நாராயண் சேஞ்ச் த வே கேம் வாஸ் பிளேட் இன் ஐபிஎல். சேஞ்ச் த வே. ஆனா எனக்கு என்ன நரேன் இஸ் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் ஹிஸ் கோட் டிபேட்ல நரேன் ஓவரால் நம்ம ஐபிஎல் இதுதான் இப்ப இருக்கிற இதெல்லாம் வந்துருவாரு ப்ரோ நரேன்லாம். நரேன் ஆனா கிளாசன் will have a even more impact going forward தான் எனக்கு தோணுது. பட் at this stage பாத்தீங்கன்னா நரேன் தான். இப்பதானே பாக்குறேன் இன்னைக்கு தான். கிளாசன் வந்து நரேனோட ஓல்டர் தான். இல்ல நரேன் தான். இதெல்லாம் ரொம்ப யோசிக்க தேவையில்ல. கிளாசன்ல வந்து என்னதான் இருந்தாலும் அந்த மிடில் ஆர்டர் நீஷ்ல வந்து அவரு ஃபாரின் பிளேயர்ல பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், ஸ்ட்ரைக் ரேட்ல இருந்து எல்லாமே. பட் நரேன் தான் எத்தனை ட்ரோஃபீஸ் லைக் பேட்டிங்கும் பண்ணிருக்காரு, பவுலிங் இன்னும் கன்சிஸ்டன்டா பவுலிங் பண்ணிருக்காரு. நரேன் ஆடுகளம் நரேனா இல்ல? சரி ஓகே அஞ்சாதே நரேனான்னு தான் கேட்க வந்தேன். சரி நரேன் ஜெயிச்சிட்டாரு போங்க. அடுத்தது வந்து ஆடம் கில்கிறிஸ்டா இல்ல மைக் ஹசியா? மைக் கசி. சொல்லு பாடு பரவாயில்ல. மைக் கசி தான். கில்கிறிஸ்டா ஹசியா மட்டும் 2 ஒண்ணுதான் சொல்லுது. பெருசா ஒண்ணும் கிடையாது. 2 ஒண்ணுதான். இல்ல ட்ரோஃபி பண்ணிருக்காரு கேப்டனா. பட் ஆனா எண்ட் ஆஃப் த சீசன் ஒன்னும் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னும் பெருசா அந்த மாதிரி இல்ல. 1 or 2 செஞ்சுரிஸ், ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஐபிஎல்ல. ஹர்பஜன் சிங் விக்கெட். பஞ்சாப்க்கு கொஞ்சம் அடிச்சாரு கடைசியா வந்து ஒரு செஞ்சுரி. ஐ வில் சே ஹசி இன்னும் பீக்ல இருக்கும்போது கன்சிக்யூட்டிவா 3 சீசன் ஓப்பனிங் விளையாண்டாங்க. சிஎஸ்கேக்கான முதல் சதத்தை அடித்தவர் மைக் ஹசி சிஎஸ்கே வரலாற்றில். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹசிதானா? ஹசிதான். அந்த சீசன்ல 4 மேட்ச் விளையாண்டாங்களா? 7 விஷயம். பட் அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்டா விளையாண்டாரு. அதான் ஓகே ஹசி ஜெயிச்சிட்டாருப்பா. இப்ப இது வாங்க டுவைன் ஸ்மித், ஜாஃப்ரா ஆர்ச்சர். டைனோசர் எனர்ஜி அதான் காட்டுறாரு அவரு அவுட் ஆக்கிட்டு. ஆர்ச்சர் தான். அட்டு ஸ்மித் யோசிக்கிறோம். டுவைன் ஸ்மித் அடி அப்புன்னு அப்புவாரு. பாலை போட்டு அப்புறதுன்னா டுவைன் ஸ்மித் நல்லா பாலுக்கு வலிக்கிற மாதிரி அடிப்பாருடா. அடிக்கும் போதே அது பொலிச்சு மும்பைக்குமே நல்லா விளையாடி அதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கும் நல்லா விளையாடுனால அதான் சொன்னேன். ரோஹித் இவங்கலாம் வந்து ரொம்ப டைம் மூவ் பண்ணுவாங்க சில சமயம். ரோஹித் அடிக்கவும் செய்வார். பட் அது அந்த ஸ்ட்ரைட்ல சைட் ஸ்கிரீன் அட்டிய போட்டு விடுறதெல்லாம் டுவைன் ஸ்மித் பாலுக்கு வலிக்கும். டுவைன் ஸ்மித் அடிச்சா ஃபர்ஸ்ட் டெக்கன் சஜஷன் சொல்லுவாங்க வியூவர்ஸ். ஆமா பயஸ் தான். ஓகே ஆர்ச்சரா? நானும் ஆர்ச்சர் சொல்றேன். ஆர்ச்சர் இந்த சீசன் தவிர போன சீசன்லாம் வந்து ஒன்னும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல.
விக்கெட்ஸ் எடுக்கல. ஃபர்ஸ்ட் வந்த சீசன் நல்லா விளையாடுனாரு, அதுக்கப்புறம் 2 பேட் சீசன் இருந்துச்சு. இன்ஜுரி இதெல்லாம் போட்டு ஸ்மித்துக்கு வந்து எல்லா சீசனுமே நல்லா இருந்தது. அவரே ஊப் பேட்ஸ்ல ஊப் இருந்தது. ஊப் ஆ? ஊப் மட்டும் ஜெயிச்சிருச்சு. ஸ்மித் ஜெயிச்சாச்சு. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அடுத்த ரவுண்ட் 2 பேரும் போயிடுவாங்க பாருங்க. சரி இப்ப இது குவாலிஃபையர் பிரெட் லீ மானே மாக்கல். ஓ மார்னே மானே மார்க்கல். அப்படியா? அந்த ஒரு சீசனுக்காக அந்த ஒரு சீசன் ஃபைனல்ஸ் வந்து பிளே ஆஃப் விளையாடாம போன சீசனா. சரி நீ ஓகே, தானே சொன்ன சாம்பியன்ஷிப்ஸ் மேட்டர்னு. ஜெயிக்கலையே. உட்கார வச்சுட்டாங்கல்ல. அவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தா உட்கார வச்சிருக்க மாட்டாங்கல்ல பிளே ஆஃப்ல வந்து. மானே மார்க்கல் தான்டா. பெட்லியா மானே மார்க்கல்னு பார்த்தா ஐபிஎல்ல. வெட்லி வந்து கேம் கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜஸ் கேரியர். மார்னே மார்க்கல் ஃப்ரெஷ்ஷா அப்பதான் வந்தாரு. கொஞ்சம் பெட்லி பாவம், என்ன பண்றது, பஞ்சாப்ல போய் மாட்டிக்கிட்டேன். சரி அப்படி பார்த்தா மெக்ராவும் ஐபிஎல் விளையாண்டு என்ன பண்ணாரு? ஒன்னும் பண்ணலையே. வெங்கரா வந்து IPL பார்த்தா மெக்ராவும் நீ ஒன்னும் ஃபுல்லா சொல்ல கூட முடியாது. விளையாடலையே, உட்கார வச்சுட்டாங்க. அதான் போங்க. ஸோ மானே மார்க்கல் இப்போ குவாலிஃபை யாரோட தெரியுமா? மானே மார்க்கலா பொலாடா? பொல்லாடுதான். பொல்லாடுதான். பொலாட் இப்போ கூட மேட்ச் நம்ம வின் பண்ணி கொடுத்துட்டு இருக்காருடா பேசியிருக்கோம்ல. அவரு. எம்ஐ நம்ம நியூயார்க்கு. பேசியிருக்கோம்ல, ஐபிஎலுக்குன்னே நேர்ந்து விட்டவங்க 2-3 பேர் இருக்காங்க. பொலாடு, ரசலு. பொலாடு போங்க. ஸோ இந்த குவார்டரோட வின்னர்ஸ் வந்து ஹசி, டுவைன் ஸ்மித், பொலாடு, நரைன். பொல்லாட் நிறைய ஒன்னா வராங்களா? பொலாடுக்கும் ரசலுக்கும் சண்டை வச்சா யாரு ஜெயிப்பா? ஏன்டா பொல்லாட் நானும் நிறைய ராகுல் ஒண்ணா இதான் போட்டீங்க? பேசுவோம். சரி நாங்க தேர்ட் குவார்டருக்கு பேசியிருக்கோம்டா. போனோம். இதேதான் பேசுவோம் நானும் ராகுல் எப்ப பார்த்தாலும். சரி ஓகே. இவங்களுக்கு உங்களுக்கு சண்டை வச்சா யார் ஜெயிப்பாங்க எப்பயுமே நானும் ராகுலும் பேசுவோம். சரி ஓகே. பொலாடு வந்து பால் பிடிக்கும் போது பாத்திரியா, துணுக்குன்னு இருக்கும்டா கையில. ஓகே இப்ப அடுத்து தேர்ட் குவார்டர் போறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குவாலிஃபையர் இம்ரான் தாஹிர் பராசக்தி எக்ஸ்பிரஸ் வர்சஸ் டேவிட் மில்லர். பராசக்தி எக்ஸ்பிரஸ் எனி டைம் விக்கெட் எடுத்துட்டு ஓடுவார். அதுக்காக நீ சொல்லுவியா? ஆமா, ட்வீட்டுக்காகவே போடுவேன். மில்லர் வந்து ஃபாரின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்பின் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் இப்போ அப்புறம் அதெல்லாம் வந்து நல்லா விளையாடினாரு. பட் தாஹிர் விளையாடின சீசன் கம்மியா இருந்தாலும் மோர் இம்பாக்ட்ஃபுல், நிறைய மேட்சஸ் ஜெயிக்க வச்சிருக்காரு. மேட்ச் வின்னிங் ஸ்பெல்ஸ் நிறைய இருக்குன்றீங்க முதலாளி. தாஹிர் தான். மில்லர் பாவம் தான். நீ யார் சொன்னாலும் மில்லர்லாம் முடியாது அப்படின்னு. இது குவாலிஃபையர் தான். அடுத்து நீங்க இங்க ஜெயிச்சு போனாலும் யார் நைட்டு தாங்குவான்னு தெரியாது. கேலு போட்டுறீங்களா? சரி தாஹிர் போடு. தாஹிர் ஓகே. தாஹிர் ஜெயிச்சிட்டாரு. இப்ப தாஹிர் வர்சஸ் கிறிஸ் கெயில். கிறிஸ்டோபர் ஹென்றி கெயில். கெயில் பாஸ் தான். கெயில் ஜெயிச்சாச்சு. ஓகே இது வந்து ஒரு சம பேட்டில், கிளாசிக், கல் கிளாசிக். பேட் கமின்ஸ் வர்சஸ் ஜாஸ் ஹேசல்வுட். கமிங்ஸ் டைட்டில் வின்னிங். ஹேசல்வுட் அவரும் டைட்டில் வின் பண்ணார்ல. அவர் 2 டைட்டில் ஜெயிச்சாரு. ஹேசல் காடா இல்ல கமின்ஸா? கமின்ஸ். 2 கமின்ஸ் 2 ஹேசல்வுட். வாங்க. கமின்ஸ் என்னடா பண்ணிருக்காரு ஐபிஎல்ல? கயர் ஹேசல் கமின்ஸ் ஜெயிச்சாச்சு. சரி ஒரு 50 எல்லாம் மும்பை இந்தியன்ஸோட பாத்தியா? அது தோத்துட்டாங்கடா. அந்த மேட்ச் தோத்த மேட்ச்டா. அந்த மேட்ச் வந்து தோத்துட்டாங்கடா. கமின்ஸோட ரோலும் இருக்கு. என்ன மட்டும் வலிக்குதா? இப்படிதான் எங்களுக்கு இருக்கும். எஸ்ஆர்எச்சோட டர்னர் ரவுண்ட்ல கமின்ஸ்க்கு ஒரு ரோல் இருக்கு. கண்டிப்பா ரோல் இருக்கு. ஜெயிக்கலையேடா. ஒரு நல்ல ஒருத்தர் 3 ட்ரோஃபி ஜெயிச்சிருக்காரு. இல்ல கடைசில நடுவுல வந்து விளையாண்டாரு. இல்ல கமின்ஸ் as a player வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் லோ தான். கேப்டனா ஓகே நீங்க பெரிய சொல்லலாம். எல்லாம் சேர்த்தா வெயிட் பண்ணுவோம். நான் பாக்குறேன். நீங்க வந்து கமின்ஸ் பவுலரா ஹேசல்வுட் பவுலரான்னு பார்த்து சொல்றீங்க. நான் கேப்டனா பவுலரா பேட்டரா மூணும் பார்த்து சொல்றேன். அதான் நான் 3 சேர்த்து கடைசியா வந்து ட்ரோஃபி ஜெயிச்சாங்களா அந்த டீம் அப்படின்னு பாக்கணும்ல. அதுல வந்து ஒண்ணு கூட ஜெயிக்கலன்னு ஒருத்தர் ஒரு டீம்ல இருக்கும் போது இன்னொருத்தர் 3 ஜெயிச்சிருக்கும் போது என் ஒபினியன் அவ்வளவுதான் போ. ஓகே 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 சரி இப்ப வாங்க. ஹேசல்வுட் நிறைய ஸ்பீடா போடுவான்னு சொல்லுவாங்க. இப்போ குவாலிஃபையர் திரும்பி கிளென் மேக்ஸ்வெல், குமார் சங்ககாரா. மேக்ஸ்வெல் இல்லாம சங்ககாரான்னு நான் சொல்லுவேன். சொல்லலாம், ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல. மேக்ஸ்வெல் ஒண்ணும் பெருசா கிளிக்கல. அந்த ஒரு சீசன் அடிச்சாரு, 2 சீசன் அடிச்சிருக்காரு மேக்ஸ்வெல்.
மேக்ஸ்வெல் தானா? ஏய் தி ட்விஸ்ட் ஆஃப் தி ட்விஸ்ட் மேக்ஸ்வெல். சரி போங்க மேக்ஸ்வெல். இதுக்கு போடணுமான்னு யோசிச்சேன், நான் ఇక్కడ மட்டும் மாதிரி யோசிச்சிட்டேன். சரி போங்க, ஏன்னா அடுத்து இது குவாலிஃபயர் தான். குவிண்டன் டிகா கூட வருது. ஓ QDK. ட்வின்டன் டிகாக் கிடிக்கே தானா? எஸ் ஹேட் மோர் நல்ல நிறைய இம்பாக்ட்ஃபுல் இம்பாக்ட் இன்னிங்ஸ். இருக்கு. கப்பு ஜெயிக்கிறத விடுங்க, ஆமா ஆமா மோர் இம்பாக்ட்ஃபுல் இம்பாக்ட் இன்னிங்ஸ் நிறைய. மேக்ஸ்வெல். கிடிக்கே தானா? மேக்ஸ்வெல்ல நம்பி நிறைய கேம் தோத்து இருக்காங்க. சரி ஓகே. இந்த சரி குவார்டரோட QDK ஃபைனல் கிடிக்கே வச்சுக்கோங்க. ஜெயிச்சிட்டாரு. இந்த குவார்டரோட ஃபைனல் மேட்ச் ட்ரெண்ட் போல்ட் வர்சஸ் ஷேன் வாட்சன். வாட்சன். வாட்சன் டாக்டர் வாட்சன் ஷேன் நம்ம வாட்சன் டாக்டர் வாட்சன். வாட்சன் தானா? வாட்சன் ஓகே. இந்த குவார்டரோட வின்னர்ஸ் வந்து கெயில், கமின்ஸ், குவிண்டன் டிகாக், வாட்சன். ஃபோர்த் குவார்டருக்கு போறோம். ஃபோர்த் குவார்டர் ஆப்ரஹாம் பெஞ்சமின் டிவிலர்ஸ், ஜாக் காலிஸ், தி சவுத் ஆப்பிரிக்கா, பேட்டில் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. ஏய் என்னடா இப்படி போட்டிருக்கீங்க? ரொம்ப ஈஸி டிவிலர்ஸ் டிவிலியர்ஸ் தான். டிவிலர்ஸ் ஃபார் தான் ஐபிஎல் பட் மட்டும்தான். காலிஸ் ஐபிஎல் மட்டும் தான் ரொம்ப ஈஸி. அவர் ஜெயிச்சிருக்கார் டோர்னமெண்ட் காலிஸ் ஓப்பனிங் இறங்கி அதெல்லாம். பட் டிவிலர்ஸ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் டிவிலர்ஸ் கப் அடிச்சிருக்காரா? இல்லடா. பட் சம்டைம்ஸ் சொல்றேன் இப்ப பேசணும்ல, அப்ப கப்பு முக்கியம்னா டேய் என்னதான் இருந்தாலும் அவ்வளோ ஐபிஎல் மேட்ச் ஆடி ஒரு ஏபிடி தான் இல்லன்னு 110 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுட்டு நான் வந்து பெஸ்ட் ஃபாரின் பிளேயர்லாம் சொல்ல முடியாது ஐபிஎல்ல. டேய் அந்த ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்கும் போதுல இருந்து மெக்கலம் அடிச்சார்ல 150. இல்ல, காலிஸ் ஒரு அப்போதான் நல்ல ப்ரொடக்டிவ் சீசன் இருந்திருக்கு வித் பேட் அண்ட் பால். அதான்டா. பட் அந்த சீசன் ஜெயிச்ச சீசன் தான். பட் சொல்றேன் அது கம்மின்ற. பட் இந்த கான்டெஸ்ட்ல வந்து இது ஒரு போட்டியே கிடையாது. டிவிலியர்ஸா காலிஸானா டிவிலியர்ஸ் தான். சரி அடுத்து போறேன் நானு. அடுத்து குவாலிஃபயர் கெவின் பீட்டர்சன் வெர்சஸ் சனத் ஜெயசூர்யா. கெவின் பீட்டர்சன். சனத் டேய் டேய், சனத் ஜெயசூர்யா. சனத் தான்டா. கூச்சமே இல்லாம கேபின்மா அவன். அதுக்கு தானே சிரிக்கிற சொல்லு. சரி வாங்க சரிடா ஜெயசூர்யா. ஜெயசூர்யா தான் இப்ப. ஆனா ஜெயசூர்யா ஜெயிச்சு வந்துட்டாரு. ஜெயசூர்யா டேவிட் வார்னர். அக்ராஸ் சீசன்ஸ் பார்த்தா வார்னர் சரி உங்களுக்கு கிடையாது. எந்த சீசன் ஃபர்ஸ்ட் 2 சீசன் விட்டுருங்க. அவர் ஒன்ஸ் அந்த எஸ்ஆர்எச் போன சீசன்ல இருந்து அதெல்லாம் வந்து டேவிட் வார்னர் தான். கப் ஜெயிச்சார்ல அவரு. சச்சினோட கப் ஜெயிச்சாரு. அந்த ஆரா தெரியுமா? ஆரா ஃபார்மிங் ஒரிஜினல் ஆரா 10க்கு 10 ஜெயசூர்யா தான். 800 மேல அடிச்சிருக்காருடா. சும்மா ஆரா ஃபார்மிங் ஹீரோ ஃபார்மிங் போடா. இல்ல 90ஸ்ல ஆனா நம்மலாம் ஜெயசூர்யா பார்த்து கொஞ்சம் பயப்பட்டு இருக்கோம். இல்ல அது ஓகே. இப்ப ஜெயசூர்யா வந்து T20 நிறைய விளையாடுனது இல்ல. T20 வச்சா கூட அவரு அந்த ஆல் டைம் இதுல வர மாட்டாரு. ஏன்னா அவர் விளையாடல. அந்த பழைய ஆளுங்க அவ்வளவுதான். சரி ஓகே. வார்னர் ஜெயிச்சார் போங்க. அடுத்த இதுல ஒரு குவாலிஃபயர்ரா ஆல்பி மார்க்கல், மேட் ஹேடன். ஹேடன் நிறைய அடிச்சிருக்காருல்ல. மங்கூஸ் பேட் மங்கூஸ் பேட்டை கொண்டு கொடுத்தவர். அது டினை பண்ண முடியாது. நான் ஹேடன் தான் நார்மலா ஹேடன் சொல்லுவேன். ஆனா இந்த தடவை ஆல்பி மார்க்கல் ஆல்ரவுண்டர். ஐபிஎல் வந்து ஓவரால் சிஎஸ்கேக்கு இம்பாக்ட்னு பார்த்தனா I would say ஆல்பி மார்க்கல். அந்த ஒரு சீசன் விளையாடுறாரு ஹேடன். அதுக்கப்புறம் பெருசா விளையாடல. விராட் கோலி பால் அந்த கடைசி ஓவர் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துட்டாரு உங்களுக்கு அந்த மேட்ச். அந்த மேட்ச் செம ஹெட் இல்ல. அது செகண்ட் தேர்ட் மேலலாம் போச்சு. என்ன லாகூர் டேலண்டா இருக்கீங்க ரெண்டு பேர். மார்க்கல் என்னடா ஹேடன் காலி பண்ணிட்டீங்க? சரி ஓகே. அவங்க வைஃப் அவங்க பொண்ணு அவரோட ஃபேனா நீங்க? அவங்களும் சிஎஸ்கேல ஏதோ இதுவா இருக்காங்களா? பிரசன்டரா இருக்காங்களா? சிஎஸ்கே பிரசன்டர்ல கிரிக்கெட் பிரசன்டர். ஐபிஎல் பிரசன்டர். சரி மார்க்கல் ஜெயிச்சார். ஆல்பி மார்க்கல் வர்சஸ் பட்லர். ஓகே. ஜஸ்ட் ஷேர் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் அதுவே போதும்ல. ஓகே. கடைசி மேட்ச் கடைசி குவார்ட்டருக்கு காகிசோ ரபாடா, டுவைன் பிராவோ டிஜே இதெல்லாம் நம்ம பண்ணிருக்கோம் ரீல்ல. ராகுல் பிராவோ தான். ரபாடாவும் 2 தடவை பர்பிள் கேப், பிராவோவும் 2 தடவை பர்பிள் கேப். 3 செம மேட்ச் இதானா? பட் பிராவோ எஸ் பிராவோ. இந்த குவார்ட்டர்ல ஜெயிச்சவங்க வந்து இந்த குவார்ட்டர் தான் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் உள்ளதுல. ஏபி டிவிலியர்ஸ், வார்னர், பட்லர், பிராவோ. சரி வாங்க திருப்பி அடுத்த ரவுண்ட் போறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆண்ட்ரே ரசல் வர்சஸ் ஃபாஃப். ரசல் தப்பு சொல்றீங்க. ஃபாஃப்லாம் வாய்ப்பே கிடையாது. அடிதான். ரெண்டு பேரும் கேப்டன்சி விளையாடுறாங்க. சரி ரசல் தானா வெற்றி? ரசல் தான். நீ என்ன ஃபாஃப்ன்றியா?
இல்ல நான் நீங்க சொல்றத கேக்குறேன் அவ்வளவுதான். நான் ஃபேஃப்லாம் சொல்லு. ரஷீத் கான் மலிங்கா ஏன் நீ டூ எந்த மலிங்கா இதுல பார்த்தாலும் மலிங்கா தான். மலிங்கா தான். மலிங்கா தான். மலிங்கா தான். Even a poor season for Malinga was better than Rashid Khan's. பெஸ்ட் சீசனா? அப்படி அப்படி சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. பட் ஓவரால் வந்து லைக் கிரன்ச் விக்கெட்ஸ், ஓவரால் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ், ஓவரால் டைட்டில்ஸ், Impact bowling. எல்லாத்தையும் பார்த்தாலும் எக்ஸப்ட் பேட்டிங், மத்தபடி எல்லாமே பார்த்தா மலிங்கா தானே. அதான் பும்ரா மலிங்காலாம் வந்து நீங்க என்னதான் இம்பாக்ட் சப் எது வந்தாலும் நீங்க பேட்டிங்கே பிடிக்க தெரியலனாலும் மேக் த பிளேயிங் 11. சரி, இந்த குவார்டர்ல மிச்சம் இருக்குது ரசலும் மலிங்காவும் தான். அடுத்த குவார்டருக்கு போறோம். இப்போ சுனில் நாராயண், மைக் ஹஸ்ஸி. நாராயண் தான்டா. நரேன் தான்டா. என்ன மக்காமுஷி. சரி, டுவைன் ஸ்மித், பொலார்டு. இப்ப வாங்க அடி யார் அடிச்சா ஒன்னும் அடிக்கிறதா இல்ல, பொலார்ட் தான். பொலாடு தான். பொலார்டு. ஓகே, இந்த குவார்டர்ல பேலன்ஸ் இருக்குது நரேனும் பொலார்டும். ஐயோ, இப்ப அடுத்து போறேன். வேற மாதிரி போறது இப்படி போட்டு வச்சிருக்கீங்க. அடுத்த கரெக்டா தானே போடுறீங்க. அடுத்தது வாங்க, கிறிஸ் கெயில், பேட் கமின்ஸ். பேட் கமின்ஸ் வந்ததே பெருசு. Chris Gayle. கேட்கவே கூடாது. கிறிஸ் கெயில். ஓகே, கிறிஸ் கெயில். ஓகே, அடுத்து குவிண்டன் டிகாக், ஷேன் வாட்சன். யூடிகே. வாட்சன். ஓகே, டேய். இந்த சைடு என்னடா பேலன்ஸ் யூடிகேன்றாங்க? எனக்கு யூடிகே. உனக்கு ஏன் நீ சேருவாது? எனக்கு யார் இருக்கோ நான் சொல்லுவேன்டா. பட் ஜெயிச்சிர 10 தூக்கி இருக்கணும். இவ்வளவு தூரம் கொண்டு வந்துருக்கு. பட் வாட்சன் தான் ஐபிஎல்னு பார்த்தா. ஓகே, இப்போ இந்த சைடு மிச்சம் இருக்குது கெயிலும் வாட்சனும். ஓகே, இப்போ கடைசி குவார்டர் இது. ஏற்கனவே பஞ்சாப் பயங்கரமான குவார்டர் இது. ஏபி டிவிலியர்ஸ், டேவிட் வார்னர். டேவிட் வார்னர். ஏபி டிவிலியர்ஸ் டேய் ஏபிடி வார்னர். டேவிட் வார்னர் மோர் கன்சிஸ்டன்ட், மோர் நம்பர் ஆஃப் ரன்ஸ், ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட், ட்ரோஃபி வின் பண்ணிருக்காங்க, ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. அதாவது அவ்வளோ டீம் வச்சுட்டு நிறைய மேட்சஸ்ல வந்து நம்ம சிஹெச்ஓ கேஆர் சொல்ல மாட்டோன்றோம். அது வந்து சவுத் ஆப்பிரிக்கால மட்டும் இல்ல, இதுலயும் அவருக்கு பொருந்தும். டிவிலியர்ஸ் எல்லா பவுலர்ஸையும் டாமினேட் பண்ணிருக்காருடா. டாமினேட் பண்ணிருக்காரு. ஆனா impact மோர் கிடையாது. கன்சிஸ்டன்ட் டீம் கேப்டன் பண்ணிருக்காரு. நீ சொன்னல எல்லாத்தையும் பார்க்கணும்னு. கேப்டன்சி, ஐபிஎல் வின்னிங் கேப்டன், இன்னொருத்தர் வந்து ஐபிஎல் ஜெயிச்சதே கிடையாது. ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாருடா. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஐபிஎல்ல இப்பயும் ஃபாரின் பிளேயர் வந்து வார்னர் தான், வேற யாரும் கிடையாது. சரி வாங்க, நானும் லாகுல் என்ன மாத்திரியா இல்ல இல்ல நம்ம எல்லாம் ஏபிடி பா. சரி, நான் டிவிலியர்ஸ் சொல்றேன். இப்ப வார்னர் உள்ள வரக்கூட. ஜெயிஸ்டார் வார்னர் வின்ஸ், ஏபி டிவிலியர்ஸ் அவுட். போங்க. இதுக்கு நிறைய பேர் கிளம்பி வருவாங்க. டவுட்டே கிடையாது. டவுட் கிடையாதுன்னு இல்ல, பட் யா அவர் சே 60-40. சரி, கடைசி இது பட்லரா பிராவோவா? பிராவோ. பிராவோ. அவங்க ஏன் பட்லர் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, பட் அகைன் மேட்ச் வின்னிங் இதெல்லாம் வந்து லைக் பேட்டிங்ல கூட ஒரு மேட்ச் வந்து பாம்பேயோட அடிச்சு முடிச்சிருக்காரு. சோ இந்த மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகம் பண்ணிருக்காரு. சோ இந்த இதுல பேலன்ஸ் இருக்கிறது வந்து வார்னரும் பிராவோவும் தான். சோ இப்போ நம்மளோட டாப் 8 சொல்லிடுறேன். எல்லாருமே டிசர்வ்டு தான், யாருமே ஒண்ணுமே சொல்ல முடியாது. ரசல், மலிங்கா, நரேன், பொலார்டு, கெயில், வாட்சன், வார்னர், பிராவோ. ஒண்ணுமே சொல்ல முடியாது இதுல. ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் இது வந்து இதுதான் அபிஷியலாவே ஸ்டார்ட் ஆகுதா? வாங்க, ரசல் வர்சஸ் மலிங்கா வந்து ஃபைனலா கூட இருக்கலாம். ஆனா இப்ப வந்துருச்சு இது ரசல் வர்சஸ் மலிங்கா. ரசல். ஐ மீன் என்னதான் ரசல் பிடிக்கும்னாலும் மலிங்கா has been consistent for all he played. இல்லடா டேய், என்னடா பேசுறீங்க? இல்ல இம்பாக்ட்ஃபுல், அது லைக் என்ன சொல்றது, என்டர்டெய்னிங் அதெல்லாம் ஒன்று. ரசல் வந்து பயங்கர என்டர்டெய்னிங், பவுலிங் எல்லாமே உண்டு. பட் கடைசியா வந்து மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா மலிங்கா. ரசல் எத்தனை வாட்டிடா அடிச்சிருக்கான் மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ்? ஓகே, பட் அடிச்சிருக்காரா, பட் ட்ரோஃபி வின்னிங் அந்த டைம்ல வந்து கம்பீர், உத்தப்பா எல்லாருமே தான் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. பட் சிங்கிள் ஹேண்டரா மலிங்கா நிறைய மேட்ச் வின் பண்ணி ஒரு சீசன்ல வந்து நீங்க ரசல் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால பயம்லாம் போச்சு. அந்த மாதிரி கிடையாது. மலிங்கா இருந்தாலே உனக்கு பயம் இருக்கும். மலிங்கா தான் எனக்கும். சோ மலிங்கா வின்ஸ். இந்த குவார்டர் வின்னர் மலிங்கா. ஓகே, இப்ப நரேன் வர்சஸ் பொலார்டு. பொலார்டு யார்? நரேன். பொலார்ட்.
பொலாட். இதுக்கு தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. அந்த ரசல் ஆக்ஷன் நரேனியும் போடுறா, பொலாடி மலிங்காவும் போடுறா. 2 அந்த பேரும் ஒரே அளவு act- ட்ரோஃபி வின் பண்ணிருக்காங்க. எப்படின்னு பாப்போம்னு. அந்த ஆக்ஷன் சேஞ்ச் ஆனது வந்து எஸ்பின்னு கொஞ்சம் அந்த விக்கெட் டேக்கிங் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா டேக்கிங் இல்ல. அபிலிட்டி போயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து எக்கனாமிக்கலா போடுறாப்ல. பேட்டிங் வந்து 2 சீசன் வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு எல்லாம் அந்த பொலாடோட அளவுக்கு பவுலிங்கும் நிறைய யூஸ் பண்ணுவாரு. பொலாட்ரா. தலை அவன் பயந்துட்டாரு. தலை பயந்து ஃபீல்டிங்லாம் இந்த ஸ்ட்ரைட்டாலாம் நிக்க வச்சிட்டு இருப்பாரு பொலாடுக்கு. பொலாட் தலைக்கு வந்து பயந்த சிஎஸ்கே எதிர்கா நிறைய ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. அதால பொலாட். பொலாடுக்கு தலையே கொஞ்சம் பயப்படுவாரு. என்னதான் இருந்தாலும் பொலாட் தான். Okay. பொலாடு ஓகே. சோ இந்த ஹாஃப் உடைய வின்னர்ஸ் வந்து மலிங்கா பொலாடு தான்பா. அந்த சைடு போறேன் இப்ப. ரசல் அனுப்பிட்டீங்க. கெயில் வர்சஸ் வாட்சன். கேல் தான். ரொம்ப டஃப் தான். ரொம்ப டஃப். வாட்சன் வாட்சன் அவ்வளவு ஈஸியா டிஸ்கார்ட் பண்ண முடியாது. வாட்சன் வந்து ராஜஸ்தான் பாரு ஃபர்ஸ்ட் சீசன் வந்து சரி, இப்ப நீ யாரு வின்னர்னு சொல்லு. நீ அங்க பாரு அங்க ஃபர்ஸ்ட் பாரு ஜெயிச்சிருக்காரு, ஃபைனல் ஜெயிக்க வச்சிருக்காரு. அதெல்லாம் சரிடா. இப்ப நீ என்ன வாட்சன். அங்க பாரு இங்க பாருலாம் எங்கேயும் பார்க்க வேணாம். வாட்சனா கெயிலா? வாட்சன் கெயில் தானே சொல்ல போற. கெயில் தான். வாட்சன் இங்க சொல்லணும்னு பாரு, ஆசையா தான் இருக்கு. சரி சரி டாஸ் குட்டுருமா? நானும் இல்ல இல்ல கெயில் தான்டா. என்னதான் வந்து வாட்சன் வந்து கெயில் வெளியே போச்சுமே இது பாயிண்ட் இல்ல. இல்ல அப்ப ஜெயிக்கலே போய்மா. அவன் 2 ட்ரோஃபி இப்படிதான் சொல்லி நீங்க ஏபிடியை தூக்கணும். நம்ம ட்ரோஃபி ஜெயிக்கவே இல்ல கெயில். சொன்னீங்க. ஆனா நீ சொல்றது கரெக்டா. ட்ரோஃபிஸ் மேட்டர். பட் சம்டைம்ஸ் வந்து ட்ரோஃபியோட இவர் தான்டா ஐபிஎல் அப்படின்னு ஒரு அந்த பீக்கு வந்து யாரும் அடிக்கல இல்ல, இன்னும் பிரேக் பண்ணல. வைபவ் அடிப்பாருன்னு சொல்றாங்க. அவர் அடிச்ச ஸ்கோர 175. அதுக்கப்புறம் கூசாம போட்டு விக்கெட் வேற எடுத்தாரு. சந்தோஷம் வரப்பட்டான். கெயில் தான். அது என்னதான் வந்து கெயில் ஒரு டோர்னமெண்ட் கூட ஜெயிக்கல, ஒரு ஐபிஎல் கூட ஜெயிக்கலனாலும் அந்த அது வந்து ஒரு இம்பாக்ட் வந்து அந்த 2 வருஷம் இருந்த இம்பாக்ட் வந்து வேற லெவல். அது கெயில் தான் முதலாளி. வாட்சன் சரி ஓகே, என்ன பண்றது வெற்றி. 3 பேர் வாட்சன் வந்து 2 டீமுக்கு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. அதுவும் பவுலிங்கும் போட்டிருக்காரு. ஃபைனல் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் சீசனும் வந்து இதுவும் வந்து டிசர்வ் டு பீ ஃபைனலிஸ்ட் தான் இவங்க 2 பேருமே. டிஸ்பியூட் இஸ் கான்ட்ரிபியூஷன் இல்ல சொல்ல முடியாது. பட் கன்சிஸ்டன்சின்னு பாத்தீங்கன்னா வாட்சன் வாஸ் பீன் பிட் மோர் கன்சிஸ்டன்ட் கம்பேர்ட் டு கெயில் தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அதே உண்மைதான். ஆனா அந்த ஒரு 2-3 சீசன் வந்து யாருமே பக்கத்துல வராத அளவுக்கு லைக் பயப்படுற அளவுக்கு அடிய போட்டு விட்டாரு. வாட்சன் வந்தா பயம் வராது உங்களுக்கு. ஆனா கெயில் வந்து அவங்களுக்கு பயம் இருக்கும். கெயில் டீம்ல இருக்கறனாலே பயம் இருக்கு. பயத்துக்கே பயம் காட்டுறவன் கெயில் தான். போங்க முதலாளி, ரொம்ப சாரி, கெயில் தான். இப்ப வந்து கடைசி குவார்டர் டேவிட் வார்னர், டுவைன் பிராவோ. பிராவோ பேட் அண்ட் பவுல். அப்ப என்ன வாட்சன் சொல்ல போன தடவை கேலுக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாதுடா. இப்ப நீ கேலா பிராவோனா கேலா சூஸ் பண்ணிருக்க. சிஎஸ்கே பயஸ் ஐ கோ பிராவோ. வெற்றியும் பிராவோ மட்டும் பிராவோ. நீ என்னடா? இல்ல நான் வார்னர். ஓ வார்னர். ஓகே, வந்து வார்னர் சொன்னாரு. வெற்றி வார்னர், இவன் மட்டும் வந்து பிராவோ. நீ யாரா? பிராவோ, டிஜே பிராவோ. வார்னர் விட முடியாது. நானும் வார்னரே சொல்றேன். ஆமா வார்னர் விட முடியாது. பட் 50-50 போட்டுக்கோங்க. டாஸ் போட்டுக்கோங்க. இதெல்லாம் தப்பே இல்லை யாரு வந்தாலும். பட் அந்த இதை எங்கேயோ போட்டேன் நான். டைர் ஊப் யார சொன்ன? பிராவோ. பிராவோ இன் போங்க. வார்னர் அவுட். சரி, டாப் 4 இப்ப யாரு தெரியுமா? மலிங்கா, பொலார்டு, கெயில், பிராவோ. 3 வெஸ்ட் இண்டீஸ் ஒரு ஸ்ரீலங்காவா? ஆமா ரைட்டா. சரி, ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மலிங்கா பொலார்டு. மலிங்கா மலிங்காடா. என்னடா ராகுல்? பொலார்டு சிஎஸ்கே 2 பேரும் கொடுமைப்படுத்திருக்காங்க. பட் பொலார்டு வந்து நிறைய மேட்சஸ் ஜெயிச்சு வச்சிருக்காரு. மலிங்கானா இது மலிங்காட்ட கேட்டாலே பொலார்டுன்னு தான் சொல்லுவாரு. மலிங்கா லாங்கர் டியூரேஷன் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. இத்தனை வருஷம் விளையாடுனது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா பொலார்டு. பட் ஸ்டில் எல்லாத்தையும் சொல்லு. கடைசியா யார சொல்ல வர? நான் சொல்லிட்டேன். மலிங்கா சொல்லிட்டேன். மலிங்கா ஆசை போடுங்க. நான் கேக்குறேன். ஊப்பு பொலாட்ரா.
மலிங்கா அவுட் இல்ல, நிறைய டாஸ் தான் நிறைய பேர் போறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. பொலாட் ஃபைனல் போயாச்சு. ஸோ கெயிலா பிராவோவா? கேல் கெயில். கெயில். ஓகே, இப்போ கெயில் வர்சஸ் Bravo. பொலாட் ஃபைனல்ல கெயில் தான் ஜெயிச்சிட்டாரு கெயில் எப்படியா தான். இருந்தாலும். கெயில் வந்து பொலாட் ஃபைனல். அதுக்கு முன்னாடி மலிங்கா பிராவோ செமிஃபைனல். மலிங்கா. மலிங்கா. மலிங்கா மலிங்கா Bravo. சரி, மலிங்கா மலிங்கா. ஓகே மலிங்கா. ஓகே, தி கிராண்ட் ஃபினாலே பொலாட் வர்சஸ் பட் கெயில். என்னன்னா இதுல பொலாட் வர்சஸ் கெயில் சொல்றோம், ஒருத்தர் வந்து ஒரு ட்ரோஃபி கூட ஜெயிக்கல, இன்னொருத்தர் அவ்வளோ ஜெயிச்சிருக்காரு. ஆனா கெயில் தான் Trophy சொல்லுவோம். ஜெயிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா சரி, நீ அப்பன்னா பொலாட் சொல்லு. நான் கெயில் தான் சொல்லுவேன். சரி, நீ இவ்வளவு பேசுனீங்களா, பொலாட் சொல்றா. சரிடா பொலாடுறா. கேல்ரா போடா. பொலாடா வெற்றி. கெயில். கேல் கெயில் தான்டா. ஐ மீன் ஆனா அதான் ரொம்ப கஷ்டமா இல்லையா, பெஸ்ட் ஃபாரினர் ஒரு ட்ரோஃபி கூட ஜெயிக்காதவர் அப்படின்றீங்களே. அதுக்கு என்ன அதான்டா பண்றது? இம்பாக்ட். இதுல என்னன்னா டாப் 8ல ஐ திங்க் ஏபிடி டாப் 8ல இருந்தாரா? இல்ல, வார்னரோட போயிடுச்சு. மத்தவங்க எல்லாரும் ட்ரோஃபி ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, ட்ரோஃபி ஜெயிக்காத ஒருத்தர் இவர் தான்டா. அவர் தான் அவ்வளோ வந்து இதுவா. சரி, ஓகேயா, அவ்வளவுதான்டா. அதான் அந்த 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 வருஷம் வந்து கொஞ்சம் அடிதான். ஆக்சுவலா ரசல் கொஞ்சம் உள்ள அந்த ஒரு பயம். வந்துருக்கலாம். ரசலுக்கு மலிங்காவோட வந்துருச்சு, என்ன பண்றது? ம். ஸோ அதான். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கெயிலு, செகண்ட் பிளேஸ் பொலாடு, தேர்ட் பிளேஸ் மலிங்கா, ஃபோர்த் பிளேஸ் பிராவோ. இதான் நம்மளுடைய டாப் 4 வியூவர்ஸ். நீங்களும் சொல்லுங்க உங்களுடைய கிரேட்டஸ்ட் இவர் யாரு, ஓவர்சீஸ் ஐபிஎல் பிளேயர் யாரு நீங்க நினைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்க. மஹேலா ஜெயவர்தனே விட்டோம், மதீசா பத்தீரானா மாதிரி புதுசா உள்ள வந்துட்டு இருக்கவங்க, நிக்கி பி, இவங்க எல்லாம் விட்டுட்டோம். நிறைய பேர் சிம்ரன் ஹெட்மேயர் கூடன்னு சொல்லுவாங்க, மெக்ரா எல்லாம் சொல்ல, சோஹேல் தன்வீர், ஷாஹித் அஃப்ரிடி, உமார் குல், ஷோயப் அக்தர், இவங்க எல்லாம் கன்சிடர் பண்ணல. வேற யாரும் விட்டுருக்கோம் சொல்லுங்க. மார்க்கஸ் டாய்னிஸ். இல்ல அப்படின்னா நம்ம ஒன் சீசன் ஒன் கெவான் கூப்பர் அந்த மாதிரி நிறைய பேர். ஜேம்ஸ் ஃபாக்னர் அதெல்லாம் விட்டுட்டீங்க. ஆண்ட்ரூ டை வில்லியம்சன், ஏன் வில்லியம்சன் விட்டுட்டோம் நம்ம. ஷான் மார்ச் ஃபர்ஸ்ட் ஆரஞ்ச் கேப், Orange cap. மார்ச், ஜேக்கப் செட், ஆரன் பிஞ்சின் முதலாளி சிரிக்கிறாரு. ஆரன் பிஞ்சுக்கு இது கொடுக்கலாம். எத்தனை டீம் விளையாடிருக்காரு, ஒரு டீம்ல கூட. ஏஞ்சலோ மேத்யூஸும் பாரு லாக்குள்ள. இல்ல, ராகுல் வந்து இப்ப ஜெயவர்தனவே கம்முன்னு தான் இருக்காரு, பரவாயில்ல. அந்த மாதிரி சொல்லி இதாயிருச்சு. ஏன்னா ஆமா, ஆண்ட்ரிக் நோக்கியாம் பாரு, நிறைய பேர் இது பண்ணிட்டீங்க. சரி, ஓகே, ஓவரால் இதுதான். வேற யாராவது மிஸ் பண்றோமோ நீங்க சொல்லுங்க, இது கரெக்டா அப்படின்னு சொல்லுங்க. இப்போதைக்கு இவ்வளவுதான். வேற என்ன நாக் அவுட் போடணும்னு கமெண்ட் பண்ணுங்க, நாங்க போடுறோம். முதலாளி. So we'll sign off for this. We'll back to Karate Squad. Bye.